ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருமால் எடுத்த 10 அவதாரங்களிலே அற்புதமான அவதாரம் வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரத்தை இந்த ஓணம் திருநாள் ஒட்டி நாம் காண இருக்கின்றோம். நாளைய தினம் ஓணம் திருநாள். அற்புதமான இந்த திருவோண திருநாளிலே நாம் இந்த வாமன ஜெயந்தியை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பகவானுடைய திருநாமங்களிலே 12 நாமங்கள் மிக முக்கியமான நாமங்களாக கருதப்படுகின்றது. அனுதினமும் நாம் சகஸ்ரநாமம் சொல்லவில்லை என்றாலும் இந்த 12 நாமங்களை அனுதினமும் நாம் பூஜை அறையிலே சொல்லி வந்தால் பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆக இப்படிப்பட்ட அருமையான 12 நாமங்களிலே 2 நாமங்கள் அடுத்தடுத்து வரும். வாமனா, திருவிக்கிரமா என்கின்ற 2 நாமங்கள் ஒரே அவதாரத்தினுடைய 2 பகுதிகளாக இந்த வாமன திருவிக்கிரம அவதாரங்கள். அங்க பூஜையிலே இந்த நாமங்கள் மிகவும் முக்கியம். வாமனம் என்பது அவதாரத்தின் துவக்கத்தையும், திருவிக்கிரமன் என்பது அவதாரத்தின் முடிவையும் குறிப்பது. அதாவது பூர்வம், உத்திரம். இந்த அவதாரத்தின் பெருமையை வேதம் பல பகுதிகளிலே போற்றுகின்றது. பொதுவாக திருவிக்கிரம அவதாரத்தை பற்றி வேதத்திலே இருக்கும் அளவுக்கு அதன் மூல அவதாரமான வாமன அவதாரத்தை பற்றிய செய்திகள் அதிகம் இல்லை. யார் இந்த வாமனன் என்று பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் அதிதியின் பிள்ளைகள். தந்தை கஸ்யப பிரஜாபதி அசுரர்களின் ராஜாவும் பிரகலாதனின் பேரனுமான மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய பலத்தோடு யாகங்கள் பல செய்தான். அதன் மூலம் பெற்ற பல்வேறு வரங்களும் ஆயுதங்களும் கொண்டு போர் புரிந்தான். தேவர்களை விரட்டிவிட்டான். தேவர்களுக்கு நாடு நகரம் இல்லாமல் போயிற்று. தன் பிள்ளைகள் துன்பப்படுவதை கண்டு தாயான அதிதி தேவி மிகவும் துக்கப்பட்டார். இதற்கு ஒரே வழி பகவானை சரண் அடைவது மட்டும்தான் என்று சொல்லி பயோவிரதம் என்ற ஒரு விரதத்தை கஸ்யப் பிரஜாபதி அனுஷ்டிக்க சொன்னார். அந்த விரதத்தின் பலனாக பகவான் ஸ்ரீமன் நாராயணர் காட்சி தந்து மகாபலி சக்கரவர்த்தியை போர் புரிந்து வெல்ல முடியாது, அடுத்து அவன் பிரகலாத வம்சத்தில் தோன்றியதால் பிரகலாதனுக்கு தந்த வரத்தின்படி அவனை நான் கொல்ல முடியாது, இந்திரனுக்கும் வாழ்வு தர வேண்டும், மகாபலி சக்கரவர்த்திக்கும் வாழ்வு தர வேண்டும், எனவே நானே உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லி கஸ்யப் பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் மகனாக அவதரிக்கின்றார் மகாவிஷ்ணு. புரட்டாசி மாதம் வளர்பிறை திருவோண நட்சத்திரம் துவாதசி நாள். தமிழகத்திலே ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு வருவது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் இருப்பது போலவே ஒவ்வொரு துவாதசிக்கும் ஒரு பெயர் உண்டு. புரட்டாசி மாத வளர்பிறை துவாதசிக்கு வாமன துவாதசி என்றே பெயர், விஜய துவாதசி என்றும் பெயர். இந்த துவாதசியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் வெற்றியை தரும். புதிதாக ஏதேனும் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும், புதிதாக ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்த வாமன துவாதசியிலே தொடங்கினால் அது மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆகவே இதனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய அவதார விசேஷத்தை ஸ்ரீமத் பாகவதம் அற்புதமாக விவரிக்கின்றது. மதுராவின் பின்னால் கண்ணன் எப்படி அவதரிக்கப் போகின்றாரோ அதற்கு முன்னோடியாக வாமனன் அவதரித்தார். 2 காதுகளில் அற்புதமான பொற்குண்டலங்கள் அசைந்தாடியது. தோள்வளை கங்கணமும் தோள்களில் ஜொலித்தது. மார்பிலே ஸ்ரீவத்சம் பிரகாசித்தது. கால்களிலே தண்டையும் சிலம்பும் அசைந்து பிரணவாகார ஒலியை எழுப்பியது. மார்பில் அழகான மாலை தவழ்ந்து கொள்ளை கொள்ளும் புன்னகையுடன் 4 கரங்களுடனும் ஷியாமளமணி வண்ணனாக பகவான் அவதாரம் செய்தார். இந்திரனுக்கு தம்பியாக அவதாரம் செய்ததால் அவருக்கு உபேந்திரன் என்ற திருநாமமும் உண்டு. அவர் அவதாரம் செய்தபோது தேவதுந்துபிகள் முழங்கின, தேவர்கள் பூமாரி பொழிந்தனர், ரிஷிகளும் முனிவர்களும் அவரை வரவேற்று ஸ்தோத்திரங்கள் பாடினர், சித்தர்களும் கந்தர்வர்களும் மங்களமான பாடல்களை இசைத்தனர். திருவோண நட்சத்திரத்தின் சிறப்புகளை காணலாம். அவர் அவதாரம் செய்த திருநட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் திருவோண நட்சத்திரமாகும். திருவோண நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் என்ற 2 நட்சத்திரங்கள் மட்டும் திரு என்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் நட்சத்திரங்கள். திருவோணம்
சந்திரனுக்குரிய நட்சத்திரம். சந்திரனுக்குரிய ராசி கடக ராசி. 4வது ராசி வித்தையையும் சொத்தையும் பூமி வீடு வாசல் முதலியவற்றை சொல்லும் ராசி. வாமன அவதார மாதம் புரட்டாசி மாதம், கன்னி மாதம் என்று அழைப்பார்கள். 6வது ராசி வெற்றியை குறிக்கும் ராசி. திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. 10வது ராசி கர்மாவை குறிக்கக்கூடிய ராசி. செயலை குறிக்கக்கூடிய ராசி. கௌரவத்தை குறிக்கக்கூடிய ராசி. புகழை குறிக்கக்கூடிய ராசி. பகவான் 4வது ராசியாகிய சொத்தை பெறுவதற்காக 10வது ராசியாகிய செயலை செய்து 6வது ராசியாகிய வெற்றியை பெற்றார். திருவோண நட்சத்திரம் மிகச் சிறப்பான நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் வானத்தில் மகர ராசி மண்டலத்தில் இருக்கும் நட்சத்திரம். நாம் கண்களில் காணும்போது 3 பாதங்கள் போலவும் அம்பு போலவும் அன்னப்பறவை போலவும் முழங்கால் போலவும் காட்சியளிக்கும் திருவோணம் இருக்கக்கூடிய ராசியில் சனி மற்றும் செவ்வாய் பலம் பெறுகிறது. செவ்வாய் பூமிகாரகன் அல்லவா? எனவே பூமியை அளந்து பெற இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய அவதார நட்சத்திரமாக பகவான் தேர்ந்தெடுத்தார். திரு என்பது ஐஸ்வர்யத்தை குறிக்கும். எனவே சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று தருவதற்காக திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தார் பெருமாள். திருவோண நட்சத்திரத்தின் பெருமையை பெரியாழ்வார் மிக அழகாக ஒரு பாசுரத்தில் பாடுகின்றார். அதில் பிறந்த ஆண்மகன் இவனுக்கு நிகராக வேறொருவர் இல்லை எனும்படியாக நல்ல கல்வியை பெற்று வாழ்வில் பெரு வெற்றியையும் பெற்று இந்த உலகத்தை ஆளும் தலைமை பீடத்தை அலங்கரிப்பார்கள் என்று கூறுகின்றார். அதாவது பேணி சீருடை பிள்ளை பிறந்திடில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆனப்போர் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே என்று பாடுகின்றார். கண்ணனைப் போலவே வாமனரும் அவதார காலத்தில் 4 கரங்களோடு பிறக்கின்றார். குழந்தையின் அழகை பார்த்து தேவர்களும் ரிஷிகளும் ஆச்சரியப்படுகிறார்கள். வாமன அவதாரத்தின் இன்னொரு முக்கிய சிறப்பு, அவர் பிறந்து இந்த காட்சியை தாய் தந்தையருக்கு காட்டிய அடுத்த நிமிடமே 5 வயது பாலகனாக மாறி உபநயனத்துக்கு தயாராக இருந்தார். அதாவது வாமனன் பிறந்த நாளன்றே உபநயனமும் ஆகிவிடுகின்றது என்பது வாமன அவதாரத்துக்கு மற்றொரு சிறப்பு. காரணம் என்னவென்றால், வாமன அவதாரம் எடுத்த காலத்தில் பலி சக்கரவர்த்தி நர்மதை ஆற்றின் வடக்கு கரையில் அஸ்வமேத யாகம் செய்து வந்தான். அந்த யாகம் நிறைவேறுவதற்குள் யாசகம் கேட்டு பூமியை பெற வேண்டும் என்பதற்காகவே பிறந்த அதே நாளிலேயே 5 வயது பாலகனாக வாமனன் வளர்ந்து விட்டார். 5 வயதாகிய போது அவருக்கு உபநயனம் செய்து வைக்கின்றார்கள். சவிதா தேவதை காயத்ரி மந்திரத்தை குழந்தைக்கு சமர்ப்பிக்கின்றார். பிரகஸ்பதி யக்ஞோபவீதத்தை தருகின்றார். யக்ஞோபவீதம் என்றால் பூணல். யக்ஞோபவீதத்தை தருகின்றார். கஸ்யப மகரிஷி மேகலையை கொடுக்கின்றார். பூமாதேவி மான் தோலை தருகின்றார். ஆகாயம் அவருக்கு ஒரு அழகான குடையை சக்கரம் சமர்ப்பிக்கின்றது. நான்முகன் கமண்டலத்தை தருகின்றார். சப்த ரிஷிகள் நாணல் கட்டுகளை, அதாவது தர்பை கட்டுகளை தருகின்றார்கள். சந்திரன் தண்டத்தை தருகின்றான். தாய் அதிதி கௌபீன வஸ்திரத்தை தந்தாள். கலைமகள் அக்ஷர மாலையை தர செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் பிக்ஷை பாத்திரத்தை தருகின்றான். சாக்ஷாத் உமாதேவி உபநயனம் ஆன வாமனனுக்கு முதல் பிக்ஷையை கொடுக்கின்றாள். இந்த வைபவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரம்மச்சாரிக்குரிய அத்தனை கடமைகளையும் வாமனன் செய்தார் என்கின்ற விவரம் புராணங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக வாமன அவதாரத்தின் கதை ஒரே விதமாகவே புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டிருப்பதாக நினைக்கின்றோம். ஆனால் இந்த கதையின் அமைப்புகள் வேதங்களிலும் புராணங்களிலும் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது வாமன அவதாரத்தின் சிறப்பாகும். அதில் பிரதானமான கதைதான் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டு திருவிக்கிரம அவதாரமாக மாறி மண்ணையும் விண்ணையும் அளந்தது. பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தி சகல லோகங்களையும் வென்றான். 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தால் இந்திர பதவியை அடையலாம் என்று முடிவு செய்து யாகங்களை செய்ய தொடங்கினான். அவ்வாறு அவன் யாகம் செய்து முடித்துவிட்டால் தேவலோகம் முழுமையும் நிரந்தரமாக அவன் வசமாகிவிடும் என்பதால் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து தங்களை காக்குமாறு வேண்டினர்.
இந்திரன் தன்னுடைய உலகத்தை தனக்கு எப்படியாவது பெற்றுத்தர வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்திக்க, மகாபலி பிரகலாதனின் பேரனாக இருப்பதால் சண்டை செய்ய விரும்பாது பிரம்மச்சாரியாக சென்று யாசித்து இந்திரனின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று எடுத்த அவதாரமே வாமன அவதாரம். பிறகு அவன் பலி சக்கரவர்த்தியிடம் சென்று 3 அடி மண் கேட்க, அவரும் இந்த சிறுபிள்ளை பாவம் 3 அடி மண் தானே கேட்கின்றான், தந்தால் என்ன குறைந்து விடவா போகின்றது என்று தானம் தர சம்மதிக்கின்றான். பகவான் திருவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்தான். 3வது அடிக்கு மண் கேட்டு பலி சக்கரவர்த்தியின் தலையில் திருவடியை வைத்து பாதாள உலகத்துக்கு அனுப்பினார் என்பது கதை. மகாபலி கேரளத்தை ஆண்ட மன்னனாகவும் அவன் பாதாள உலகத்திலிருந்து வருடம் ஒருமுறை தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக வருவதாகவும் அவன் வரும் நாளே திருவோண நட்சத்திர நாள் என்று கேரள மக்கள் கருதி பாரம்பரிய திருவிழாவாக ஓணம் பண்டிகையை மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சதபத பிரமாணம் என்னும் நூலில் வேறு விதமாகவும் இக்கதை சொல்லப்படுகின்றது. கஸ்யப பிரஜாபதியின் பிள்ளைகள் தேவர்களும் அசுரர்களும் அவர்கள் தங்களுக்குள் தனித்தனி குழுவாக செயல்பட்டார்கள். இதிலே அசுரர்கள் இந்த உலகத்தை எல்லாம் ஆக்கிரமித்து தங்களுக்குள் பிரித்து கொள்ள இருந்தார்கள். வலிமையான அசுரர்கள் பிரிந்து கொண்டால் தேவர்கள் எங்கே போவார்கள்? எனவே அவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்து தங்களுக்கு வாழ்வு கேட்டார்கள். அவர் அசுரர்களிடம் பங்கு கேட்கும்படி கூறினார். ஸ்ரீமன் நாராயணன் அப்போது வாமன அவதாரம் எடுத்து வந்தார். அசுரர்களிடம் சென்று, தேவர்கள் நாங்களும் உங்களுக்கு பங்காளிகள் தானே, எனவே எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று கேட்க, உங்களுக்கு பங்குதானே வேண்டும் என்று எகத்தாளமாக கேட்டு தேவர்களோடு நின்று கொண்டிருந்த வாமனமூர்த்தியை காட்டி, இந்த வாமனன் அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் பங்கு தருகின்றோம், எடுத்து செல்லுங்கள் என்று சொல்ல, பகவான் தேவர்களிடம் அவர்கள் சொல்வது போல் என் காலால் 3 அடி தந்தால் போதும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள், மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் என்கின்றார். அப்படியே தேவர்களும் அசுரர்களிடம் சொல்ல, அசுரர்கள் இந்த குள்ளனின் கட்டை கால் அளவுக்கு இடம் தந்தால் போதும் அல்லவா என்று அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேலியாக சொல்லி சிரித்தனர். அப்போது வாமனமூர்த்தி உலகம் முழுக்கும் வியாபிக்கும் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தார். நீங்கள் சொன்னபடி என்னுடைய காலால் நான் இந்த உலகத்தை அளந்து கொள்ளுகின்றேன் என்று விஸ்வரூபம் எடுத்தார் பரமாத்மா. அந்த விஸ்வரூபத்தின் மூல ரூபம்தான் வாமனன். எனவே வாமனனிடம் எதை பிரார்த்தித்தாலும், எந்த சிறு கைங்கரியம் செய்தாலும் அந்த புண்ணியமானது திருவிக்கிரம அவதாரம் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து பலன் தரும் என்பது ஐதீகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.